எல்லாருக்கும் ஹாய்ங்க. டெய்லி நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். டெய்லி ஒரே வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த டைமிங் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர, மற்றபடி நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. போரிங்காக ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எந்திரிச்சோடனே கிச்சன் பக்கம் போக மாட்டேன். ரிலாக்ஸாக வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு, இயற்கையை சுற்றி பார்த்துட்டு, அப்படியே ஒரு ரிலாக்ஸாக வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் மெதுவாக அப்படி நடப்பேன். ரிலாக்ஸாக எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படி நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அப்படியே குடிச்சிட்டே நடந்துட்டுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் பக்கமே போவேன். கிச்சன் பக்கம் போனதும் ஃபஸ்ட்டு டீ போட்டுருவேன். டீ போட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் போட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒரு விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸாக நம்ம பண்ணலாம். எல்லா விஷயம் அடுத்தடுத்து யோசிக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவோம் ஒரு சுச்சுவேஷனில். அதனால் நமக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு வேலை பண்ணுறீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அட் டைமில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்கவே தோணாது. அதனால தான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். எல்லா வேலையும் மொத்தத்தையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். என்ன இவ்வளோ வேலை இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபோக்கஸ் ஒரு இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா ரிலாக்ஸாக பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஷெடியூல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்குமே இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஏன்டா முடிக்கிறோம், இந்த வேலை முடிக்கிறோம், சோர்வாயிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை இந்த வேலை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பேன். முன்னாடி யோசித்தேன் அப்படி. இப்போ அப்படி இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷெடியூல் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணும்போது ப்ரையாரிட்டி வேலை எதுவோ அதை மட்டும்தான் மெயினாக பார்த்தேன். எனக்கு அது இப்போதைக்கு நான் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறேன். எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறேன். மார்னிங் வேலையை முடிச்சிட்டிங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. டீ காஃபி குடிப்பீங்கன்னா குடிங்க, இல்லாட்டி வெளியே நேச்சரை ஃபீல் பண்ணோன்னா பண்ணுங்கள், சாங்ஸ் கேளுங்க. உங்களுக்கான டைமை கொஞ்சம் ஒதுக்குங்க. அப்படின்னா தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருந்தோன்னா அதில் நமக்கு ரிலாக்ஸேஷனே கிடைக்காது. அன்றைக்கி ஃபுல்லாக என்னடா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமே, ஒரு வாரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மைண்ட் நமக்கே ஏன்டா வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் டெய்லியுமே ஒதுக்குங்க. காலையிலையும் சாயந்தரமும் சரி, அந்த மாதிரி ஒதுக்குங்க. ஒரு முக்கியமான டிப் சொல்கிறேன். கிச்சன் கவுண்ட்ரு, அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரம் சேர்த்து வைக்காதீங்க. அப்பப்போ வாஷ் பண்ணிடுங்க. பர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஒரு 2-3 பாத்திரம் இருக்குது அப்படின்னாலுமே அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு சிங்கில் வாஷ் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி சேர்த்து வைக்கும்போது நமக்கு சேர்த்து அதிகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு பண்ணவே தோணாது. பிடிக்காம தான் எல்லாமே வாஷ் பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். சிங்கை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு க்ரீஸ் ஆகி ஒட்டாது. நமக்கு வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டாக பண்ணணும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம
யோசித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம அதுலேயே தான் டைம் வேஸ்ட் ஆகும். பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்போம். அதனால் பெர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு யோசிக்காதீங்க. பண்ணி முடிச்சிட்டோமா, நமக்கு திருப்தியாக ரிலாக்ஸாக பண்ணணுமா, அதுதான் முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, டன் இஸ் பெட்டர் தேன் பெர்ஃபெக்ட். அதை எப்போவுமே மறக்காதீங்க, மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா பெர்ஃபெக்டை விட நமக்கு வேலைகள் முடிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஃபேமிலிக்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி தயங்காமல் ஓப்பனாக கேளுங்க. நம்மளே பண்ணணுன்ட்டு இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை முடிக்கணுன்ட்டு தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவோம். அதனால் தண்ணி நம்ம வேலை இருக்கட்டும், வேலை கண்டிப்பாக டெய்லி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ஹெல்த்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்